என்ன தம்பி அவங்க இன்னும் வரலையே? அவ்வளவு அவசரப்பட்டா எப்படியாத்த வந்துருவாங்க. ஐயோ மறுபடியும் அத்தன்னு சொல்லிட்டேன்னு. பரவாயில்லப்பா, உறவு கொண்டாடுறதுல தப்பு என்ன இருக்கு? அதோ ஆபீசர்கள்லாம் வந்துட்டாங்க. என்னப்பா இத்தனை பேர் வராங்க? உங்களாட்டம் பெரியவங்களுக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும்னா ரொம்ப பேர் வரணும் இல்லீங்களா? கரெக்ட். வாங்க 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 வாங்க. உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ. ராஜேஸ்வரி தேவிங்கிறது நீங்க தானே? எஸ். அதாவது கடந்த 17 வருஷங்களா 17 ஆண்டுகளாக பட்டத்திராணியாக பஞ்சாயத்து நடத்துகின்ற ராஜேஸ்வரி தேவி. இத்தனை ஆண்டுகளாக ஏகாதிபத்தியமாக பஞ்சாயத்து நடத்துகின்ற நமது ராஜேஸ்வரி தேவி. இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. எதுக்கும் நல்லது. அதுல இருக்கிறத ஒரு வாட்டி படிச்சு பார்த்து கையெழுத்து போடு. பூஜை வேலையில கரடி விடுறீங்களே, கோடி ரூபாய் நெட் கேஷ். சம்பிரதாயம் எல்லாம் இருக்காதா என்ன? ஒண்ணு யோசிக்காம கையெழுத்து போடுங்கம்மா. எப்ப தரீங்க? என்ன தரது? கோடி ரூபாய். அந்த விவரங்களை நான் சொல்றேன். 17 வருஷங்களா பிரசிடண்டா இருந்து இந்த ஊர் ஜனங்களை மோசம் பண்ணி அம்மா சாப்பிட்ட பணம் பிளஸ் அநியாயமா பினாமி பிரசிடென்ட்களை உருவாக்கி அவங்களை ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு நஷ்ட ஈடு. ஆக மொத்தம் கோடி ரூபாய். விஜய் தம்பி, விஜய் தம்பி. இந்த நிலையில நான் சொல்றது என்னன்னா, நீங்க கட்டிக்கிறதா நல்லது. அமலாக்க பிரிவு ஆபீசர்ஸ் அந்நிய செலாவணி மோசடியில பெரிய ஆளுங்களா ஆடிட்டு இருக்காங்க. நீங்க கட்ட முடியாதுன்னு சொன்னா கம்பி என்ன வேண்டியதா? Shut up. Officer, can I see identification card? Sure. ஆமா, அந்த பணத்தை எங்க அம்மா யூஸ் பண்ணிட்டாங்கங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டதா அவங்க கையெழுத்து போட்ட கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். மேடம், நீங்க உடனே பணம் கட்டணும். கட்டாட்டி போனா எங்க ரூல்ஸ் பிரகாரம் இப்பவே உங்களை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போக வேண்டியிருக்கும். அடடே, அது போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க. வாங்க, இந்த பணம். மம்மி, அந்த பாழும் பணம் போனா போட்டோம். செக் எழுதி அவங்க கிட்ட கொடுத்துரு. அதென்ன கண்ணு அப்படி பாக்குற? என்கிட்ட இருந்து அடிச்ச லெட்டர் நினைச்சா என் பாக்கெட்ல கை வைப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் அதை வச்சேன். உன் கொழுப்பாடக்க சின்ன கொக்கி போட்டேன், மொத்தமா மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஆம்பளைங்க பேண்ட்ல பிப்பாக்கெட் அடிக்கிற வழக்கம் எங்க வந்துச்சு? போங்க எல்லாரும். Get out of here. தேங்க்ஸ். வரோம் சார். டேய், நீ நல்ல பாம்போட விளையாடிட்ட. இனி உன்னை உயிரோட விட மாட்டேன். இந்த ராஜேஸ்வரி தேவினா அரசியல் சூழ்ச்சிகளின் அவதாரம். அதானே? நான் யார் தெரியுமா? உன் அரசியல் சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்தி பங்கப்படுத்த வந்த சிங்கம். நினைவு வச்சுக்க. நான் அப்பவே சொன்னேன், படிச்சுட்டு கழுத்து போடுன்னு. இந்த சிவராம் தான். நான் அப்படி சொல்லலைங்க. இதான் 10%. மனாவியா தங்கையின் நவரச நாயகன், ஆரடி அழகன், கரிய சுருள்முடி கொண்ட காதல் அரசன். அவனால் தங்கையின் மனது விரகத்தால் வெந்து போகிறது. காதல் ஜுரத்தில் கிடந்து கொதிக்கிறது. அதனால் எய்கிறது இந்த புகை. அதேரா, தெரியாம தான் கேக்குறேன். சர்வே விவரங்களை கம்ப்யூட்டர்ல ஃபிட் பண்ற. இந்த விவரம் எல்லாம் ஃபைல்ல இருந்தா யாராவது திருடிட்டு போகக்கூடிய ஆபத்து இருக்கு. இதெல்லாம் எங்கிட்டே இருக்கும் இல்லையா? கரெக்ட் தான். நீ ஒண்ணு செய். ட்வீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எரிச்சிரு. என்னமா இந்த ராத்திரி வேளையில இங்க வந்திருக்கு? நீங்க உடனே இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போயிடுங்க. ஏமா என்னாச்சு? உங்களை கொல்றதுக்கு அத்தை ரவுடிங்களை கூப்பிட்டு இருக்கு. ஓ இதானா? அவங்க விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன். நீ தைரியமா இரு. நீ இந்த நேரத்துல இங்க வந்து தெரிஞ்சா அந்த ராஜேஸ்வரி உன்னை ஏதாவது செய்யும். டேய் பரம, லட்சுமி ஜாக்கிரதை ஆயிட்டு போ. சரி. இந்த ராத்திரி வேளையில எங்கடி போயிருந்த? ஏன் பேசாம இருக்க? எவனோட கொஞ்சிட்டு வர? அந்த தவிர பண்றதுக்கு நான் ஒண்ணு கேவலமானது இல்லத்த. இந்த வீட்டு பொண்ணுனா அடே அப்பா, ரோஷம் புத்துக்கிட்டு வருதே. நீ உத்தமீனா இந்த ராத்திரி வேளையில வீட்டை விட்டு எங்கடி போன? எந்த பாசத்துக்கும் கொடுத்து வைக்காத எனக்கு அண்ணன் கூப்பிடறதுக்கு கிடைச்ச ஒரு நல்ல மனிதரை இப்ப நீங்க சாவடிக்க நினைச்சீங்க. அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி காப்பாத்துறதுக்காக போனேன். என்ன தைரியம் உனக்கு? ஏன் விரோதி உனக்கு அண்ணனா? உன்னை என்ன செய்யற பாரு. இனி செய்யறதுக்கு என்ன இருக்கத்த? திட்டுன, அடிச்சு, இப்ப பேசினா என் உயிர் எடுத்துருவேன். அவ்வளவுதானே? ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்துனீங்க திருப்தியோட சந்தோஷமா செத்து போறேன். சாவடிச்சுட, இதை சாவடிச்சுடு. உன்னை அவ்வளவு ஈஸியா சாவ விடுவேனா?
நீ வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனை விதிக்கிறேன். உயிரோட இருக்கிற வரைக்கும் குமரி குமரி அழகாட்டம் செய்யறேன். தம்பி காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஒரு அநியாயம் நடக்க போகுது. என்ன? லட்சுமி தங்கச்சிய ராஜேஸ்வரி தேவி ஐயாவோட அரவாசல காவல் காக்கிற அந்த ரவுடிக்கு கட்டி வைக்க போகுது. உங்க பொண்ணோட வாழ்க்கையை இந்த கொடுமையில இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். அங்க கடவுள். நீயா எதுக்கு ஸ்டாப் பண்ண? எங்க அண்ணன் உன்னோட அர்ஜென்டா பேசணும்னு வர சொன்னாரு. ஓஹோ, கொடுத்த டோஸ் இன்னும் பத்தல போல இருக்கு. இப்ப நான் ஒரு அவசர வேலையா போய்கிட்டு இருக்கேன். வந்த அப்புறம் உன்னோட இல்ல, டைரக்டா உன் அண்ணனோட பேசுங்க. முதல்ல வண்டி எடு. நடக்காது. எவனுக்கும் எந்த சாய்ஸும் தராத எங்க அண்ணன் உனக்கு 2 சாய்ஸ் கொடுத்தார். 1, நீ சர்வேவரத்தை ஃபீட் பண்ணி வச்சிருக்கிற உன் பாக்கெட் கம்ப்யூட்டர் எனக்கு தர்ற சாய்ஸ். 2, அத தர்றதுக்கு ஒத்துக்காட்டி போற பட்சத்துல நீ சாவர சாய்ஸ். நிறுத்து. அவன் என்ன தப்பு செஞ்சான்னு அவனை அடிக்கிற? உண்மைதான், அடிக்க வேண்டியது இவன் இல்ல. கள்ளம் கபடம் இல்லாத ஒரு அப்பாவிய இந்த கழுதைக்கு கட்டி வைக்கிறத பார்த்து தடுக்க தைரியம் இல்லாம வேடிக்கை பாக்குறாங்களே இந்த வெக்கம் கட்ட ஜனங்க, அதுக்காக இவங்களை அடிக்கணும். வசதியும் வாய்ப்பும் இல்லாத ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கை சம்பளாகிட்டு இருக்கும் போது வேதனைப்படுறதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளே, அதுக்காக இவளை அடிக்கணும். ஒரு பொண்ணுக்கு தாயா இருந்தோம், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய பலியிடறதுக்கு தயாரா இருக்கே நீ, அதுக்காக ஒண்ணு அடிக்கணும். பலி கொடுக்கறதுக்கு இல்லடா, இந்த கல்யாணம் பண்றது அவ வாழ்க்கைக்கு நான் கொடுக்கிற பெரிய வரம். அவ பிறப்பு என்னன்னு தெரிஞ்சா நீ வெட்கப்பட்டு வேதனைப்பட வேண்டியிருக்கும். இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவளுக்கு பெரிய உதவி செய்யறதா நினைச்சுட்டு இருக்க போல இருக்கு. இல்ல, கேவலம் இவனாவது இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா அது ஏன் பேச்ச தட்ட முடியாமதான். இனி இந்த ஜென்மத்துல இந்த விபச்சாரி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது, இவளுக்கு புருஷனே கிடைக்க மாட்டான். கட்டுக்கதை சொன்னா இது கட்டுக்கதை இல்லடா, 18 வருஷங்களுக்கு முந்தி இந்த ஊர் ஜனங்க எதிரில நடந்த பச்சை உண்மை. அவ தாய் ஒரு நடத்த கட்டவ, ஒரு வேல்மாத, ஒரு விபச்சாரி. இன்னொரு வார்த்தை சொன்னீன்னா மென்னிய திருகிடுவேன். கண்டாலே கையெடுத்து கும்பிடணும்னு தோன்ற லட்சுமி தேவியாட்டம் இருக்கிற இந்த பொண்ணை பெற்ற தாய் கண்டிப்பா ஒரு தெய்வமாத்தா இருக்கணும். அந்த தெய்வ தாயை வேசி நீ திட்டினா ஒண்ணு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும், இல்ல மூளை குழம்பி இருக்கணும். பைத்தியம் பிடிச்சதும் மூளை குழம்பி போனதும் யாருக்கு இப்ப காட்டுறேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க,
இவ கட்டின புருஷன் இருக்கும் போதே கண்டவனோட கொஞ்சம் பேசியா இல்லையா? புருஷ மானத்தையும் இந்த ஊர் மரியாதையும் கெடுத்த விபச்சாரியா இல்லையா? புருஷன் கையாலேயே தாலி அறுத்துக்கிட்ட பொம்பளையா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. விளங்குச்சா? இப்ப சொல்லுடா, இவ தெய்வமா? இவ பொண்ணு பெரிய தேவதையா? ஏன் பேசாம இருக்க? பைத்தியம் பிடிச்சதும் மூட குழம்புனதும் எனக்கா உனக்கா? சொல்லு சொல்லுடா. ஏப்பா அப்படியே நின்னுட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா? முகையா ஒரு மாதிரியா இருக்கு. அந்த ஊர் தண்ணி ஒத்துக்கலையா? தண்ணி இல்ல, அந்த ஊரே ஒத்துக்கல. ஏன்? அந்த ஊர்ல ஒரு அப்பாவி பொண்ணு அம்மாவுக்காக அழுது புலம்பிக்கிட்டு இருக்கு. ஒரு தந்தை குடிபோதையில இந்த உலகத்தையே மறந்து போயிட்டார். ஒரு தாய பேசின்னு திட்டிட்டு இருக்காங்க. அந்த ஊர் கதை நமக்கு எதுக்குயா? அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காம போய் குளிச்சிட்டு வா. அது ஏதோ ஒரு ஊருன்னா நானும் உங்களாட்டம் தான் நினைப்பேம்மா. ஆனா நான் போனது ரத்னமங்கலம். அங்க தாய்க்காக புலம்பிக்கிட்டு இருக்கிறது என் தங்கச்சி. குடிபோதையில ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கிறது என் தந்தை. வேசி வேசின்னு ஊரெல்லாம் திட்டுறது என்னுடைய தாய. அம்மா, அம்மா போதும், வேண்டாமா, எழுந்திருக்க வேண்டாம். நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்க. எனக்கு வேண்டியது ரெஸ்ட் இல்லப்பா, விடுதலை. சுமங்கலிய விதவையா மாத்தின என் தலையெழுத்துல இருந்து விடுதலை. அம்மா ப்ளீஸ், நீங்க பேசாத படுத்துங்கம்மா. என்ன பேச விடையா? இத்தனை நாளா என் உள்ளத்துல ஒளிஞ்சிருக்கிற உண்மைய இன்னைக்கு உன்கிட்ட சொல்ல விடு. உங்க அப்பா ரொம்ப பெரியவர் தம்பி. அந்த ஊர் ஜனங்களுக்கு அவர் கண்கண்ட கடவுள்.